தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அடங்கிய காங்கிரஸ் குழு அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, யாரெல்லாம் வந்து வருகை புரிந்திருக்காங்க, எத்தனை தொகுதிகள் இலக்கு, என்னென்ன வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவினர் திமுக உடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கின்றனர். காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர், அதே போல செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் செயலாளர் நிவேதி ஹல்வா ஆகிய 4 பேர் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கின்றனர். அதே போல திமுக தொகுதி பங்கீட்டு குழு ஏற்கனவே முன்னதாக அண்ணா அறிவாலயம் வந்திருந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சரை சென்னையில் வந்து சந்தித்திருந்தார். இந்த நிலையில தற்போது இன்று தொகுதி பங்கீட்டு குழுவினருடைய முதல் கட்ட பேச்சுவார்த்தை இன்று துவங்கி இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு 18 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இந்த நிலையில கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அழுத்தம் தந்து வருகிறது. இந்த சூழல்ல இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஒரு 40 தொகுதிகள், அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்ற அடிப்படையில 40 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட 2 அல்லது 3 தொகுதிகளை கூடுதலாக ஒதுக்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில இந்த பேச்சுவார்த்தை, அதாவது தலைவர்களுடனான இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொலைபேசி வாயிலாகவும் மறைமுகமாகவும் நடைபெற்று வந்தது. இந்த